ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவசாய நண்பன் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது எங்கே பார்க்கப்பட்ட போர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கொல்லிமலை. இது 3 இடத்துல பார்த்தது ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அண்டு நான் கொடுக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். போர்வெல்குள்ளே வெடி போடுற ஒரு 2 வீடியோ, ஒரு சின்ன 2 வீடியோ ஆட் பண்ணுறேன். அது முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பின்னாடி சொல்கிறேன். போடு. இன்னும் ஒரு போர்லேயும் வெடி போடுற வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். விவசாய நிலத்தில் இருக்க போர்வெல்லில் வெடி போட்டு தண்ணீர் எடுக்கிறது ஒரு சிறந்த முறை தான். பட்டு இது முறையாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், எந்தெந்த போருக்கு இது பண்ணால் சூட்டபிள் ஆகும்னு தெரியாமல் பல விவசாய நண்பர்கள் 10,000, 15,000, 20,000 வரையும் செலவு பண்ணியும் எந்த பயனும் இல்லாமல் அவங்க பணத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. ஃபெயிலியரான போரில் எப்படி இருந்தால் வெடி போடணும், யாரை வச்சு வெடி போடணும் அப்படின்றது முறையாக தெரிஞ்சிட்டு வெடி போட்டால் நல்லது. என்னுடைய நோக்கம் விவசாயிகளின் ₹1 பணம் கூட வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற விவசாய நண்பர்களுக்கும் நீரோட்டம் பார்க்கும் நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் போர் பாயிண்ட் எப்படி செக் பண்ணுறது, போர்வெல் ஃபெயிலியரை வராமல் எப்படி தவிர்க்கிறது, விவசாயிங்க பற்றியும் பல இம்பார்ட்டண்டான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்டு வரோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தடையும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். போர்வெல் பிளாஸ்ட்டு வெடினா நம்ம ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய விவசாய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்காங்க, விவசாய நிலத்துக்கு மேலே இருக்கிற கல்லுங்களை நம்ம வெடி போட்டு சிதைச்சி அந்த பாறை எடுக்கிறோம், அதே மாதிரி தான் பூமிக்கு அடியில் இருக்கிற போர்வெல்லையும் வெடி போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் மேலே இருக்கிறதுக்கு வெடி போடுறதுக்கும் பூமிக்கு அடியில் போர்வெல்லில் வெடி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. போர்வெல் வெடினா பூமிக்கு அடியில் இருக்கிற பாறைகளை நாம் வெடி போட்டு அந்த பாறைகளை வெடிக்க வைக்கிறோம், அதாவது பிளவை ஏற்படுத்துகிறோம். பிளவு ஏன் ஏற்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நீரோட்டத்தை உங்கள் போர்வெல்லுக்கு தள்ளி கொஞ்சம் பக்கத்தில் ஒதுங்கி இருக்கிற நீரோட்டத்தை பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவு மூலமா நம்ம போர்வெல்லுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரோம். இதுக்காக தான் நம்ம வெடி போடுறோம். நம்ம ஏன் வெடி போடுறோம், உங்கள் போர்வெல்லில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியான மையப்பகுதியை தேர்வு செய்யாமல் நீரோட்ட பாதையிலிருந்து 3 அடி இல்லை 4 அடி நம்ம தள்ளி போர்வெல் ட்ரில் பண்ணதுனால நம்மளுக்கு நீரோட்டம் கிடைக்காம போச்சு. அதனால் வெடித்து பிளவு ஏற்படுத்தி அதன் மூலிமா அந்த தண்ணியை நம்ம போர்வெல்லுக்கு எடுத்துகிட்டு வரோம். சில போர்வெல்லில் மையப்பகுதி கரெக்டாகவே இருந்தாலையும் இந்த போர்வெல் ட்ரில் பண்ணும்போது ரசமட்டத்தில் 1 mm கிராஸ் ஆனாலையும் அந்த போர்வெல் கீழே டெப்த்துக்கு போக போக நிறையவே டிஃப்ரென்ஸ் ஆகும், கிராஸ் ஆகி டேப்பராக போர்வெல் போகிறனால கீழே இருக்கிற நீரோட்டம் அந்த போர்வெலுக்கு டச் ஆகாமல் தண்ணீர் வராமல் ஃபெயிலியர் ஆகி போயிடும். இந்த 2 மிஸ்டேக்கில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்திருந்தால் கூட அதை நம்ம வெடி போட்டு அந்த தண்ணீரை நம்ம போர்வெலுக்கு வர வச்சுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ உங்கள் போர்வெல்லில் பக்கம் நீரோட்டம் ஒதுங்கியிருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வெயினர் கூப்பிட்டு வந்து பார்ப்பீங்க. அவர் செக் பண்ணிவிட்டு பக்கம் ஒதுங்கியிருக்கா இல்லையான்றது சொல்லுவார். ஓகே, ஆனால் இதுலேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் டிவினர் பக்கம் நீரோட்டம் ஒதுங்கிருக்கு, வெடி போடுங்க தண்ணீர் வந்துடும் சொல்லுவார். ஒரு டிவினர் தண்ணீரே இல்லை, நீங்கள் வெடி போடாதீங்க, புது போர் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டர் டிவினர் ஒரு மாதிரி சொல்கிறனால உங்களுக்கு அதுலேயும் நிறைய குழப்பம் ஏற்பட்டுடும். அதனால் நீங்கள் சிறந்த வாட்டர் டிவினர் இல்லைனா ஒரு அனுபவமான வாட்டர் டிவினர் கூப்பிட்டு செக் பண்ணி வெடி போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் இது நீங்களே கண்டுபிடிக்க ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் ட்ரில் பண்ணும்போது புகையாகவே வந்திருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல போய் புகை லைட்டாக அடங்கி ஈரம் வந்திருக்கும்.
அந்த ஈரம் வந்த இடத்துல இல்லை அந்த கசிவு வந்த இடத்துல எந்த அளவுக்கு லூஸாக போச்சுன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரை ராடு லூஸாக போச்சா இல்லை ஒரு ராடு ஃபுல்லாக லூஸாக போச்சான்றதை கவனிச்சிருக்கணும். இதில் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பை சான்ஸ் அந்த இடத்துல ஒரு அரை ராடோ இல்லை கால் ராடோ இல்லை ஒரு ராடோ லூஸாகவே போச்சு, நல்லா லூஸ் இருந்துச்சு, முன்ன ஓடந்துக்கும் இப்போ உடம்புக்கு நல்ல லூஸ் இருந்துச்சு, அப்படி இருந்தால் நீங்கள் வெடி போடுறதுல உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகும். வெடி போட்டு எந்த யூஸும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வாட்டர் டிவினர் உங்களுக்கு மையப்பகுதி கரெக்டாக தான் வச்சுருக்காரு, கரெக்டாக போய் லூஸ் கிடச்சிருக்கு. பட்டு வாட்டர் சப்ளை குறைவாக இருந்தனால உங்களுக்கு ஈரமோ இல்லை குறைஞ்ச அளவில் கசிவோ அந்த மாதிரி வந்துடுச்சு. வாட்டர் சப்ளை இல்லாத இடத்துல நீங்கள் எத்தனை தான் வெடி போட்டாலையும் இல்லாத தண்ணீர் எங்கேருந்து வந்துடும்? எவ்வளோ சப்ளை இருக்கோ அந்த சப்ளை தான் உங்கள் போர்வெலுக்கு வரும். சரி, ஓகே, நீங்கள் போர்வெல் ட்ரில் பண்ணும்போது இதெல்லாம் கவனிக்கலை, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலைன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த வாட்டர் டிவினர் இல்லை ஒரு அனுபவமான வாட்டர் டிவினரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நீரோட்டம் நீங்கள் போட்டிருக்கிற போர்வெல்லை சுற்றி ஏதாச்சும் நீரோட்டம் இருக்கா, ஏதாச்சும் ஒதுங்கி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, ஓகே, அவர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கம் ஒதுங்கி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இனிமே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீரோட்டம் பார்க்குறவர் உங்கள் போர்வெல்லேருந்து எத்தனை அடி தள்ளி அந்த நீரோட்டம் ஒதுங்கியிருக்குன்றதே கரெக்டாக நோட் பண்ணணும். பை சான்ஸ் 4 அடி இல்லை 5 அடி இல்லை 3 அடி தான் ஒதுங்கியிருக்குன்றதே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் டெப்த்து, அந்த வாட்டர் டிவினர் டெப்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த டெப்த்து இருக்குதுன்னு 450 to 500 இல்லை 500 to 600 அப்படின்னு டெப்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ டெப்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லிவிட்டு இப்போ 400 to 500ன்ட்டு நீங்களாக தோராயமாக ஒரு 430 அடியில் வெடி போட்டு வெடிச்சிடலாம், தண்ணி வந்துடும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வராது. திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ அடி ஒதுங்கியிருக்குன்ற அகலத்தை பார்க்கணும், அடுத்தது டெப்த்து பார்க்கணும். டெப்த்தில் எக்ஸாம் 400 to 500 நோட் பண்ணி கொடுத்துட்டாரா, இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப்பு பண்ணணும்னா, போர்வெல்லில் கேமரா விட்டு பார்த்து வெடி போடுறவரே தேர்வு செய்யணும். ஏன் கேமரா விட்டு பார்க்குறோன்னா, இப்போ நீரோட்டம் பார்க்குறவர் சொல்லியிருந்தாருல்ல 400 to 500 மட்டம் இருக்குது, அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த 400 to 500 கேமரா விட்டு பார்க்கணும். அந்த கேமரா விட்டு பார்க்கும்போது பாறையோட இடுக்கு எந்த மாதிரி இருக்குது, அங்கே சேஞ்சஸ் என்ன இருக்குதுன்றதை நோட் பண்ணணும். அது எத்தனை மீட்டருன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணியாச்சா, இப்போ என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கிற பாறையோட தன்மை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மேலே எத்தனை அடி தள்ளி அந்த நீரோட்டம் ஒதுங்கி இருக்குன்றதே மேட்ச் பண்ணணும். அந்த பாறையும் அந்த நீரோட்டம் எத்தனை அடி தள்ளி இருக்குன்றதே ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். ஏன் மேட்ச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பாறைக்கு ஏற்ற மாதிரி தான் வெடி மருந்து கட்டணும். இல்லைனா லூஸ் இருக்கிற இடத்துல நம்ம அதிக வெடி மருந்து போட்டு வெடித்தா உங்கள் போர்வெல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பாறையோட தன்மை பார்க்கணும். அந்த பாறை வெடித்தா இத்தனை அடி பிளவு ஏற்படுமா, எந்த டேமேஜ் வராதான்றது கண்டிப்பாக ஆலோசனை பண்ணணும். ஏன்னா ஒரு சில பாறையில் உங்களுக்கு 5 அடி வரையும் பிளவு ஏற்படும், ஒரு சில பாறையில் 3 அடி தான் ஏற்படும். அந்த மாதிரி பாறையோட தன்மையை பொறுத்து அந்த பிளவு மாறுபடும். அதனால் மேலே அந்த நீரோட்டம் ஒதுங்கி இருக்கிற அகலத்தையும் உள்ளே இருக்கிற பாறையோட தன்மையும் பொறுத்து தான் வெடி போடணும். உங்கள் நலம் கருதி சொல்லுறேன், நல்ல ஒரு அனுபவமான ஒரு வெடி போடுறவரை கூப்பிட்டு வந்து வெடி போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வெடி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீரோட்ட பாதை சேரும். இல்லை கொஞ்சம் தவறாக போட்டாங்களாம் உங்களுக்கு போர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், ஒரு போர்வெல்லில் 1க்கு மேற்பட்ட வெடி கூட போடலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 வெடி 3 வெடி கூட போடலாம். பட்டு வாட்டர் டிவினரோட ஆலோசனை பண்ணிவிட்டு போடுங்க. இது தெரியாமல் போர்வெல் ஃபெயிலியரான எல்லா போர்லேயும் வெடி போட்டால் தண்ணீர் வந்துடும் நினச்சிட்டு இருக்காதீங்க. பக்கம் நீரோட்டம் ஒதுங்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம வெடி போடணும். அப்போ தான் நீரோட்டம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ எந்த போரில் நம்ம வெடி போடணும், எந்த முறையை ஃபாலோ பண்ணி வெடி போடணுன்ற ஓரளவுக்கு புரிதல் விவசாய நண்பர்களுக்கு வந்திருக்குன்றதை நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பை.